ஐஏஎஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் எதை பற்றி பேச வரேன்னு தமிழ்லேயே போட்டிருப்பேன். இதை பற்றி பேசுறதுக்கான காரணம் வந்து நான் 2 days பேக் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு விஷயம் ஒன்று பண்ணேன். அது என்ன வீடியோன்னு ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு வந்தேன். எங்கள் அம்மா சாப்பிட்டு இருக்கும்போது என்கிட்ட ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டாங்க. அது ஒரு மாதிரி ஓவர் திங்கிங்குள்ளே தள்ளி விட்டுருச்சு. ஃபர்ஸ்ட்லாம் வந்து எப்போ பாரு ஃபோன் பேசிக்கிட்டே இருப்பேன், வேலை செய்யும்போது கூட ஃபோன் பேசிக்கிட்டே இருப்பேன், இப்போ என்ன ஒரு மாதிரி சைலண்ட்டாகவே இருக்க அப்படின்னு வந்து எங்கள் அம்மா கேட்டாங்க. இல்லைம்மா எல்லாரும் ஒர்க்காக இருக்காங்க அதனால பேசலை அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். எங்கள் அம்மா சடனாக வந்து அப்போ அவங்க கால் பண்ணும்போது நீ பிஸியாக தானே இருந்த அப்படின்னு கேட்டாங்க. நானும் இது ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஆனால் வந்து பிளாங்காகவே இருக்கு. இந்த வீடியோ லாஸ்ட்டில் நான் சொல்லியிருக்கேன், ஒரு மாதிரி எனக்கு பிளாங்க் ஆகிடுச்சு. நான் இதுக்கு என்ன ரிப்ளை பண்ணுறதுனே எனக்கு தெரியாத மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் இருந்தேன். அப்போ நான் வந்து என்ன பண்ணேன், நைட்டு தூங்கும்போது சரி ஓகே சும்மா ChatGPT கிட்ட இதை பற்றி பேசுவோம், அது என்ன பதில் சொல்லுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்றதுக்காக இந்த விஷயத்தை அவன் ChatGPT கிட்ட சொல்லி அது என்ன ரிப்ளை பண்ணுதுன்னு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக நான் ChatGPT கிட்ட போய் சொல்லிட்டு இருந்தேன். சும்மா என்ன ரிப்ளை பண்ணுதுன்னு பார்க்கலாம், சரி ஓகே அப்படின்னு. அதுக்கு அது சொன்ன ரிப்ளை தான் வந்து எனக்கு உண்மையிலேயே வந்து அவ்வளோ ஷாக்காக இருந்தது. எனக்கு இதுல என்ன ப்ராப்ளம்னா, என்னோட ப்ராப்ளம வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஏஐ கிட்ட ஷேர் பண்ணி, அது ஆறுதல் சொல்ற நிலைமையில தான் நம்பலாம் இருக்கோமான்றது தான் என்னோட கேள்வியே. நான் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், நேத்து வந்து நான் ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தேன் அப்படின்னு. அந்த வீடியோவ பார்த்துட்டு என்கிட்ட பேசுனாங்கல்ல, என்கிட்ட பேசின எல்லாருமே சொன்ன காமனான விஷயம் ஒண்ணு, எல்லாருமே அப்படிதான். எல்லாருமே இன்னைக்கு வருவாங்க, நாளைக்கு போவாங்க. எனக்கு என்ன புரியலன்னா, எல்லாருமே இன்னைக்கு வந்துட்டு நாளைக்கு போவாங்கன்றதுக்கான ரீசன் அது என்னவா இருக்கும்ன்றது தான் வந்து எனக்கு தெரியல. ஏன்னா ஒருத்தர் போலாம், 2 பேர் போலாம். அது எப்படி எல்லாருமே வந்து இன்னைக்கு வந்துட்டு நாளைக்கு போன பெர்சனா இருக்காங்கன்றது தான் எனக்கு வந்து என்கிட்ட பேசுன அந்த 4 பேருமே அவங்க சைட்ல இருக்க ஸ்டோரியை சொல்லும்போது, அவங்க சைட்ல இருக்க ஸ்டோரியும் சேம் ஹோப் குடுத்துட்டு வருவாங்க. பட் ஆனா நாளைக்கு போயிடுவாங்க. என்ன ஆச்சுன்னு கேட்டா, நான் பிஸியா இருக்கேன்னு சொல்லுவாங்க. நான் வேலையா இருக்கேன்னு சொல்லுவாங்க. இல்ல நான் இந்த பிரஷர்ல இருந்தேன். வீட்ல அந்த ப்ராப்ளம் இருந்தது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. எனக்கு என்னன்னா, நமக்குன்னு ஒரு பெர்சன் இருக்காங்க. நமக்குன்னு ஒரு பெர்சன் இருக்காங்க. ஃப்ரெண்ட் ஆகும், லவ்வர் ஆகும், எனிதிங் யாராவது ஒரு பெர்சன் நமக்குன்னு இருக்காங்கன்னா, நம்ம அவங்ககிட்ட போய் என்ன ஷேர் பண்ணுவோம்? நம்ம டெய்லி லைஃப்ல நம்ம பண்ற ஸ்ட்ரகிள், நம்மளோட ஹாப்பினஸ், நம்மளோட சேட், இதெல்லாம் வந்து தான் அவங்ககிட்ட நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். ஆனா இப்போ அவங்க பேசாததுக்கு காரணம் என்னன்னு கேட்டாலே அந்த ப்ராப்ளம் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் தெரியுமாங்களா? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். ஆனா எதுவும் வரமாட்டேங்குது. இன்னும் கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க. இப்ப எனக்கு வந்து வலிக்குது அப்படின்னா, எனக்கு என் கூட இருக்க பெர்சன் கிட்ட போய் எனக்கு இந்த மாதிரி வலிக்குது, இந்த மாதிரி எனக்கு ஆயிடுச்சு, இந்த மாதிரி எனக்கு என் வாழ்க்கை ஹாப்பியான ஒரு விஷயம் வந்து ஒன்று நடந்துருச்சு, என் வாழ்க்கையில வந்து ஒருத்தவங்க இப்படி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து நான் ஒருத்தவங்களுக்கு சொல்லுவேன். அது சொல்றதுக்கு தான் ஒரு பெர்சன் நமக்கு என்னைக்குமே வந்து இருக்கணும்ன்றத வந்து நான் ஆசைப்படுவேன். எந்த விஷயம் சந்தோஷமா இருந்தாலும் சரி, சேடா இருந்தாலும் சரி, ஒருத்தவங்க ஷேர் பண்றதுக்காக நம்ம வந்து இருக்கணும்ன்றத நான் என்னைக்குமே வந்து ஆசைப்படுவேன். பட் இன்னைக்கு நான் சொல்லணும்னு போகும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏன் பேசலன்னு சொல்றாங்கன்னா, எனக்கு இந்த ப்ராப்ளம் தான் இருக்கு, அதனாலதான் உங்ககிட்ட நான் பேசல அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, எந்த ஹாப்பியான விஷயங்களா இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு பிடிச்ச பர்சன் சொல்லிட்டு தான் வந்து நீங்க என்கிட்ட வந்து ஷேர் பண்ணுவாங்க. என்கிட்ட 4 பேர் சொன்னவங்களும் இதுதான் சொன்னாங்க, நானும் அதை தான் சொல்றேன். நேற்று வரைக்கும் உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது, ஒரு சந்தோஷமான விஷயங்கள் வாழ்க்கையில நடக்கும் போது என்கிட்ட வந்து நீங்க ஷேர் பண்றீங்க. ஆனா இன்னைக்கு ஏன் எதுவுமே என்கிட்ட பேச மாட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு இந்த வேலைகள்லாம் இருக்கு, நான் இது இவ்வளவு கோ த்ரூ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து நீங்க சொல்றீங்க. இப்போ நானும் தான் கோ த்ரூ பண்றேன். அதை யார்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கும் போது என்னை சுத்தி பார்க்கும்போது யாருமே இல்லை. ஆனா நீங்க மட்டும் எப்படி தனியா அதை வந்து ஹேண்டில் பண்ணணும்னு இப்ப நினைக்கிறீங்கன்றதுதான் என்னோட கேள்வி. நேற்று வரைக்கும் உங்களுக்கு ஷேர் பண்றதுக்கு ஒரு ஆள் இருந்தது, இன்னைக்கு டக்குன்னு எப்படி இல்லைன்றதுதான் நான் வந்து கேட்கறேன். ஓகே, உண்மையாலேயே அவங்க பிஸியா தான் இருக்காங்கன்றது வந்து நான் பிஸியா தான் இருக்காங்க நான் எடுத்துக்கணுமா, இல்ல உங்ககிட்ட ஷேர் பண்ண விருப்பம் இல்லைன்றத நான் எடுத்துக்கணுமான்றதான் எனக்கு கேள்வி. நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து என்கிட்ட நீங்க எதுவுமே ஷேர் பண்ணாத பெர்சனா இருந்தீங்கன்னா எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, அது உங்களோட தனிப்பட்ட ஒரு விருப்பம். பட் நேற்று வரைக்கும் நீங்க ஒரு மாதிரி இருந்துட்டு இன்னைக்கு வந்து ஒரு எல்லாருமே மாறுறாங்க, அதுல ஒருத்தர்கிட்ட போய் சொல்றேன் எல்லாருமே இப்படி மாறுறாங்க, ஏன் என்னாச்சுன்னு தெரியல, எல்லாருமே எல்லாம் மூவ் ஆன் ஆகுறாங்க அப்படின்னு கேட்கும்போது என்கிட்ட சொல்ற பர்சன்ஸ் வந்து ஆறுதல் சொல்லுவாங்கன்னு பார்த்தா, ஆமா எல்லாரும் அப்படிதான், என்ன சொல்ற? இன்னைக்கு வருவாங்க நாளைக்கு போவாங்க அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு மட்டும் நடந்துட்டு இருந்தது நான் இவ்வளவு நாள் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பட் இது எல்லாருக்குமே நடக்குதுன்றதுதான் எனக்கு வந்து ஆச்சரியமாவே இருக்கு. ஒவ்வொரு வீட்லையும் வீட்டை விட்டு கிளம்பும்போது தெரியாதவன்ட்ட பார்த்து பழகப்பா, தெரியாமட்ட பார்த்து பழகப்பான்னு சொல்லுவாங்கடா. பழகுன நீங்களே இப்படி பண்ணா இனி யார்ட்டடா பார்த்து பழகுறது? எனக்கு வந்து இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இது வந்து வேலிடான ஒரு ஆன்சராவே வந்து எனக்கு தெரிய மாட்டேங்குது. நான் பிஸியா இருக்கேன் அதனால என்னால உங்ககிட்ட பேச முடியலன்றது வந்து ஏன்னா சத்தியமா வந்து இது ஒரு ஆன்சராவே என்னால எடுத்துக்க முடியாது. யார் மேல அன்பு,
ஜாஸ்தி வெற்றிலாம் என் நெஞ்சில் எட்டு உதைக்கிறாங்க. எத்தனை நாள் நீங்க பிஸியா இருப்பீங்கன்னு நான் கேட்கறேன். ஒரு நாள் 24 hours பிஸியா இருப்பீங்களா? ஒரு ஆளுக்கு எப்படி 1 minute கூட பேச முடியாத அளவுக்கு ஒருத்தவங்க பிஸியா இருப்பாங்கன்றதுதான் வந்து என்னுடைய கேள்வி. இன்னொரு விஷயம், நீங்க பிஸியாவே இருக்கீங்க, அதை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். ஆனா எப்படி ஆன்லைன் வரதா இருக்கட்டும், ரீல்ஸ் போறதா இருக்கட்டும், ஷார்ட்ஸ் பாக்குறதா இருக்கட்டும், ஸ்டோரி போட்டா லைக் பண்றதா இருக்கட்டும், கமெண்ட் பண்றதா இருக்கட்டும், எல்லா வேலைகளுமே தினசரி அவங்க பண்ற எல்லா வேலைகளுமே நடந்துட்டு தான் இருக்கு அவங்க லைஃப்ல. ஆனா ஏன் பேசலன்ற ஒரு கொஸ்டின் கேட்டா மட்டும் நான் பிஸியா இருக்கேன்னு சொல்றாங்க. அதுதான் வந்து என்ன ஏற்றுக்க முடியல. இந்த வீடியோ கூட நான் எதுக்கு நான் புலம்பிக்கிட்டு இருக்கேன்றது கூட எனக்கு வந்து தெரியல. என்னால வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. சீரியஸா வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நான் நினைச்சா இன்னைக்கு வந்தாங்க நாளைக்கு போனாங்க அப்படின்னு வந்து இருக்கலாம். பட் எனக்கு இது ப்ராப்பரான ரீசன் இல்லாம வந்து என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா நீ இப்படி பண்ணிட்ட, அதனால எனக்கு உங்ககிட்ட இதுக்கப்புறம் பேச விருப்பம் இல்லை, அதனால நாங்க போறோம் அப்படின்றது வந்து ஓகே, வேலிடான ரீசன். ஓகே, நம்ம மேல தப்பு இருக்கு, அதனால அவங்க போறாங்கன்னு ரீசனே இல்லாம ஒரு விஷயம் வந்து அப்படியே கட் பண்ணிட்டு போறது வந்து எவ்வளவு கொடுமையா இருக்கும்ன்றத வந்து என்னால சொல்லவே முடியல. எனக்கு வந்து அப்படி இருக்கு. இப்போ இந்த மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க, நீ வந்து உனக்கு உங்ககிட்ட எதுவுமே இல்லை, அதனால இன்னைக்கு உங்க கூட யாரும் இல்லை, நாளைக்கு நீ பெரிய ஆளாகி சக்சஸ் ஆனதுக்கப்புறம் எல்லாரும் ஆட்டோமேட்டிக்கா வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அதுல விருப்பமே இல்லை. நான் என்ன சொல்றேன், நான் கஷ்டப்படும் போது என் கூட இருங்க, என் சந்தோஷத்துலயும் என் கூட இருங்கன்றதான் நான் சொல்றேன். அதையே நான் சந்தோஷத்துல இருக்கும்போது மட்டும் வரீங்கன்றது. சந்தோஷத்துல இருக்கும்போது நீங்க வர்றது வந்து எனக்கு சந்தோஷம் தான். நான் கஷ்டத்துல இருக்கும்போது என் கூட இருங்கன்றதான் நான் வந்து சொல்ல வரேன். நான் வந்து என்ன மாதிரி ஒரு கேவலமான ஆள்னா, இப்ப நான் இவ்வளோ ஹர்ட் ஆகி இவ்வளோ பேசுறேன், இது வீடியோ எடுத்து லூஸ் மாதிரி நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னே வச்சுக்கோங்க. இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு நாளைக்கு நீங்க எல்லாம் வந்து என்கிட்ட வந்து பேசுனீங்கன்னா நான் திரும்ப உங்ககிட்ட வந்து பேசுவேன், கூச்சமே வர மாட்டேன். அதுதான் எனக்குள்ள, ஒருவேளை அதுதான் என்னோட ப்ராப்ளமான்றதையும் தான் நான் யோசிக்கிறேன். எனக்கு இன்னமும் வந்து என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நான் பிஸியா இருக்கேன், நான் வேலையா இருக்கேன்னு சொல்றீங்க. ஆனா நீங்க எல்லாம் நல்லா யோசிச்சு பாருங்க, நானும் ஒரு காலத்துல பிஸியா இருக்கும்போது உங்ககிட்ட பேசிட்டு இருந்த ஆளுதான். நான் பிஸியா இருக்கேன்றதுனால நான் என்னைக்குமே வந்து ஓகே அப்படியே விட்டுட்டு போன ஆள் கிடையாது. அது நீங்களும் அதை பண்ணாதீங்கன்றதான் நான் சொல்ல வரேன். உங்களுக்கு அப்படியே சப்போஸ் ஓகே உங்களுக்கு விட்டுட்டு போகணும்னு தோணுச்சுன்னா நீங்க ஆக்சுவலா ஓக்காத சொல்லிடலாம். ஒருத்தவனை ரீசனே சொல்லாம அப்படியே காட்டுக்குள்ள கண்ணை கட்டி தள்ளி விடுறதுக்கு மேலா அவன்கிட்ட அவனை பிடிச்சி உட்கார வச்சு, எனக்கு இந்த மாதிரி உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்லை, ஏதாவது ஒரு ரீசன் மூஞ்சிக்கு நேரம் சிறப்பாக அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போயிடலாம். இந்த வீடியோ சத்தியமா நான் போவேன்னு கூட எனக்கு தெரியல. லூஸ் ஏதோ புலம்பிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலா நான் இதெல்லாம் வந்து ஆக்சுவலி பேசவே மாட்டேன். பட் நான் இது எல்லாருக்கிட்டையும் ஃபோன் பண்ணி எதாவது சொல்லிட்டு இருக்க முடியாது. ஏன் பேச மாட்டீங்க, என்னை விட்டு போறீங்களா, ஓகே சொல்லிட்டு போவேன் அப்படிலாம் வந்து எதாவது சொல்லிட்டு இருக்க முடியாது. நான் இதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். உங்களால நீங்க என்னை விட்டு போறத சொல்லிட்டு உங்களால போக முடியாது, ஏன்னா உங்களுக்கு ஹர்ட் ஆகும்ல. அந்த ஹர்ட்டை பத்தி யோசிக்கிறேன். நீங்க திடீர்னு இத்தனை நாள் நம்ம பேசிட்டு இருந்தோமே, இன்னைக்கு திடீர்னு பேசாம போறோமே, அப்ப அவனுக்கு எவ்வளவு ஹர்ட் ஆகும்ன்றது வந்து உங்க ஏன் யாருக்குமே தோண மாட்டேங்குதுன்றதான் நான் வந்து கேட்கறேன். அதை பத்தி நீங்க யோசிக்கவே இல்லையா? இப்ப நான் சொல்றேன், நீங்க என்ன விட்டு போனோமா, என்கிட்ட சொல்லிட்டு போங்க அப்படின்னும் போது அச்சோ அதை எப்படி சொல்லிட்டு போக முடியும்? அப்ப விட்டுட்டு போறது வந்து எப்படி அவங்ககிட்டே போய் சொல்லிட்டு போக முடியும்? அவ்வளவு இறக்கம் காட்டுற நீங்க நேற்று வரைக்கும் பேசிட்டு இருந்தீங்க, நீங்க திடீர்னு ஆளை காணோம், எங்கன்னு திருப்பி பார்த்தா ஒரு பையிலையும் காணோம். இந்த மாதிரி இருக்கும்ன்றது வந்து உங்களுக்கு ஏன் தோண மாட்டேங்குதுன்னு தான் என்னோட கேள்வி. இது வந்து ஆக்சுவலா எனக்கு மட்டும் தான் இப்படி இருக்கா, இல்ல எல்லாருக்குமே இந்த ஃபீலிங்ஸ் வந்து இருக்கா, இல்ல இதை நான் எப்படி இதை விட்டு ஓவர் கம் வர்றது? நான் மோஸ்ட்லி எதுக்குமே ஃபீல் பண்ற ஆளே கிடையாது. ஆனா இந்த விஷயத்துல மட்டும் எனக்கு ரீசெண்ட் டேஸ்ல நான் அவ்வளோ யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இல்லை நான் தான் வந்து ஓவர் திங்க் பண்றேன்னா, இன்னொரு நான் தான் இந்த ஜென்ரேஷன்ல பிறக்காம தப்பான ஜென்ரேஷன்ல பிறந்துட்டோன்னு கூட எனக்கு வந்து நிறைய டைம் வந்து எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. தயவு செஞ்சு எல்லாருமே வந்து கமிட்மெண்ட்ன்றது வந்து அது வந்து காசுல மட்டும் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். கமிட்மெண்ட் இந்த மாசம் இந்த கமிட்மெண்ட்லாம் நம்ம இருக்குன்னு அது காசுல மட்டும் இருக்கக்கூடாது, ஒரு பர்சன் கிட்டயும் இருக்கணும்ன்றதான் என்னோட விஷயம். நம்ம கூட ஒரு பர்சன் இருக்காங்கன்னா அது ஒரு கமிட்மெண்ட். அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு கமிட்மெண்ட். அது லவ்வா இருக்கலாம், ஃபேமிலியா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது ஒரு கமிட்மெண்ட். இவங்க என் ஃப்ரெண்டு, இவங்க என் கூட இருக்காங்க, அவங்களுக்கு என்ன ஏதாவது ஆகுதா இல்லையா, அவங்க நல்லா இருக்காங்க இல்லையான்னு கேட்க வேண்டியது, பார்த்துக்க வேண்டியது என்னோட கடமை. என்னால அவங்க டெய்லி லைஃப்ல போய் உட்காந்துட்டு அவங்க நல்லா இருக்காங்க ஏன்னு பார்த்துக்க முடியாது, என்னாலும் பார்க்க முடியாது. சத்துமே உங்களாலையும் முடியாது, என்னாலையும் முடியாது, பார்க்கவே முடியாதுன்ற அளவுக்கு நான் இங்க இல்ல, இங்க இருக்க யாருமே இல்லை. அவங்க ஒருத்தன் கீழே விழுந்து செத்துக்கிட்டு இருக்கான், நான் பிஸியா இருக்கேன் அப்படின்னு என்னால இருக்க முடியாது. அந்த அளவுக்கு யாருமே பிஸி கிடையாதுன்றத நான் சொல்றேன். ஒருத்தன் கீழே வந்து சாகுற அளவுக்கு நம்ம பார்த்துட்டு இருக்க அளவுக்கு இங்க யாருமே பிஸி கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து, ப்ரையாரிட்டிஸ் எடுத்து, முடிஞ்ச அளவுக்கு எல்லாரு கூடமே டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்றதான் வந்து நான் சொல்லுவேன். லைஃப்ல யாராலையுமே எப்பவுமே தனியா இருந்துடவே முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் தனியா இருப்பேன், எனக்கு லோன்லினஸ் ரொம்ப பிடிக்கும், தனியா டிராவல் பண்றது பிடிக்கும் அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க. நீங்க அதெல்லாம் வந்து என்னதான் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலும், ஒரு புக்ல ஒரு சாப்டர் லோன்லினஸ் இருக்கும் அப்படின்னு தவிர ஒரு புக்கே லோன்லினஸ் இருக்கவே கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையே அந்த மாதிரியான ஒரு மோசமான வாழ்க்கை யாருக்குமே இருக்கக்கூடாது.
எல்லாருமே வந்து ஒரு 50 வயசு ஒரு 50 வருஷம் கழிச்சு எல்லாருமே வந்து ஒரு பெட்ல படுத்துட்டு மூக்குல டியூபை மாட்டிக்கிட்டு மூச்சு விடாம படுத்துக்கிற நிலைமையில தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். அப்போ யோசிச்சு பார்க்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷமான நேரம் இருக்கும். நான் என்ன சொல்றேன், இந்த ஜென்ரேஷன்ல யாருக்குமே வந்து அப்படி ஒரு நல்ல மெமரிஸை கிரியேட் பண்ணணும்னே இல்லை. எல்லாருமே ஒரு பேடான மெமரிஸ் தான் வந்து கொடுத்துட்டு போயிட்டே இந்த பெருசிக்கிட்டே இருக்கும். எல்லாருமே வந்து நாளைக்கு அது யோசிக்கும் போது கூட உங்களோட குட் மெமரிஸை நான் யோசிக்கும் போது நீங்க அடுத்தது பண்ண எனக்கு விஷயம் தான் வந்து எனக்கு மைண்ட்குள்ள போகுது. பிகாஸ் இதை நான் வீடியோ போடுறது காரணமே எனக்கு தெரியலன்றதுனால தான். எனக்கு ஆக்சுவலாக எனக்கு தெரியல, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இல்லை இது எல்லாருக்கும் நடக்க ரொம்ப காமனான விஷயம் நீங்க மட்டும் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. காமன் கிடையாது, இது காமனா ஆக்காதீங்க தயவு செஞ்சு. தேங்க்யூ.